صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر رب زدني علما وارزقني فهما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நலாசியும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசீர்வாதமும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, சாதாத்துமார்களே, சகோதரர்களே, இந்த பள்ளி வாயினுடைய கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான வெள்ளிக்கிழமை இரவு, புனிதமான சங்கையான தொழுகை கடமையாக்கப்பட்ட ரஜபுடைய மாதத்துல இஷா தொழுகைக்கு பின்னால அல்லாஹு தாலா நாயன் ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ்ல அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த துனியாவில் அல்லாஹு தாலா நாயன் எங்களை தெரிவு செஞ்சிருப்பது ஒரு கொஞ்சம் கால வாழ்க்கைக்காக. இந்த உலகத்துல வந்து நாங்க யாரும் வாழ வந்தவர்கள் அல்ல, மௌத்தாக வந்தவர்கள் தான். இந்த உலகத்துல வாழக்கூடிய முதலாவது ஜெனரேஷன் நாங்களும் அல்ல, எங்களை போன்ற வாழ்ந்தவர்கள் எல்லாம் இதுவரையிலும் வாழ்ந்து இருந்தவர்களும் அல்ல, எல்லோரும் மௌத்தானவர்கள். உலகத்துல மௌத்த வெல்லுவதற்கு ஒன்றாலே முடியாது. உலகத்துல ஒரு மனிதனுடைய உடல் பலம், உடல் சக்தியால மௌத்த வெல்ல முடியும் என்றால் ஆத் சமூது கிளையினர்களுடைய உயரம் 300 முழம். பெரிய மலைகளிடத்துல மவுண்டனுக்கு முன்னால பேத்து கையலால கொடைஞ்சி அவங்க வீடு கட்டினவங்க. அவ்வளவு பலமான மனிதர்களுக்கு மௌத்த வெல்ல முடியல. ஆட்சி அதிகாரங்கள் இருப்பதனால் ஒரு மனிதனுக்கு மௌத்த வெல்ல முடியும் என்றால் ஃபிரௌனுக்கு கிட்டத்தட்ட 1000 பட்டினம், 12,000 கிராமத்துக்கு அவன் தலைவராக இருந்தான். அவ்வளவு பெரும் ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் கூட உலகத்துல மரணத்தை வெல்லல. அப்புலகத்துல நாங்க யாரு? அப்புலகத்துல நாங்க வந்ததே வாழுவதற்கு அல்ல, மௌத்தாகுவதற்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் எப்ப எங்களுக்கு மௌத்து வருமோ இன்ஷா அல்லாஹ், அதுக்கு பின்னால் எங்களுக்கு மௌத்தே வராது. அதுக்கு பின்னால எங்களுக்கு மௌத்தே வராது. அப்ப மௌத்து எங்கட வாழ்க்கையோட முடிவென்று நினைச்சு வாழ்றோம் என்றால் அவர்கள் முட்டாளுகள். மௌத்து என்பது எங்களுக்கு மௌத்தில்லாத, அழிவில்லாத, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையுடைய ஆரம்பம் மட்டும்தான். பிறப்பு என்பது தாயுடைய கருவையில இருந்து உலகத்தை கண்டோம், உலகத்துல பிறந்தோம். இந்த பிறப்பு என்பது பிறந்ததே எத்தனை செகண்டுக்கோ எத்தனை மணித்தியாரத்துக்கோ தெரிய வேண்டி சொல்லி மௌத்தாகணும் தான் பிறந்தது. சிலவங்க தாயுடைய கருவறையில புள்ள துடிச்சு கொண்டிருந்த 7ஆம் மாசம் கிளினிக்கு போனா துடிச்ச புள்ள நின்று ரூஹு வைத்து, இன்னும் சிலவங்க புள்ள அழுது கொண்டு வந்துட்டு உம்மட கையில புள்ளைய கொடுத்த 5 நேரம் வாப்ப புள்ளைய பாக்குறதுக்கு வந்தா புள்ள மௌத்து. அப்படி அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி இருந்தா நாங்களும் எப்பவோ போய்த்து, ஏதோ அல்லாஹ் எங்கள் இதுவரைக்கும் ஹயாத்தோட வச்சிருக்கிறார், நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த நேரம் என்று தெரிய வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நாயன் எங்கள் எல்லாரையும் பிறக்க வச்சது ஒரு பேர்ல தான். நாங்க எல்லாரும் பிறந்தது குழந்தை என்ற பேர்ல, வேற டிஃபரெண்ட் பேர்ல யாரும் வரல. எங்கள் எல்லாரும் பார்க்க வந்தது குழந்தை பார்க்க வந்தாங்க, பபா பார்க்கறதுக்குன்னு வந்தாங்க, பேபி பார்க்கறதுக்குன்னு வந்தாங்க. நிச்சயம் சத்தியம் ஒரு நாள் வரும், நாங்க இப்புலகத்துல ஒவ்வொரு பேர்கள் இப்போ ஒவ்வொருத்தர் அடையாளம் காண்றதுக்கு இன்னாரு இன்னாரு, ஹாஜியார், லோயர், மாஸ்டர், இப்படி ஒவ்வொரு பேரு வச்சுப்போம். ஆனா எப்படி குழந்தைன்னு பார்க்க வந்தாங்களோ அதே மாதிரி எங்களை மையத்துன்னு பார்க்க வந்துடுவாங்க. இந்த குழந்தைக்கும் மையத்துக்கும் இடையில தான் அல்லாஹு தஆலா நாயன் எங்களை வாழ விட்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீ ரெடியாகிறியா, இந்த உலக வாழ்க்கை தான் உண்மையை நினைச்சு உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாகி வாழ்றியான்றத அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. சின்ன பிள்ளையில தொடங்கின இவ்விடத்துல ஆக வயசுல கூடினவர் வரும் வரையில இவத்து இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய ஆக சின்ன பிள்ளையிலிருந்து
ஆக வயசுல கூடினவர் வரக்காட்டி அவ்வளோ பேருடையும் வயசுல விட குறைஞ்ச எவ்வளவு மையத்துல கலந்து கொண்டவங்க தான் நாங்க எல்லாரும். அப்ப அவங்க போனண்டா எங்களை அல்லாஹ் கெடுக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் அருமையான பெருமக்களே, இந்த துன்யாவில் அல்லாஹு தஆலா நாயன் ஒரு கூட்டத்தை படைச்சான். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா நாயன் அறிவை கொடுத்தான். எந்த அறிவு? பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவில் அல்லாஹு தஆலா கொடுத்தது எது நன்மை, எது தீமை, எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எதை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய இரக்கம் கிடைக்கும், எதனை விடுவதன் மூலமாக அல்லாஹுடைய இரக்கம் கிடைக்கும், இப்படி எல்லாம் பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் பசிய கொடுக்கல. எங்களுக்கு வருது வெள்ளைக்கிழமைனா பசி, வயிறு முட்டை சாப்பிட்டாலும் பகலே பசி வருது, மறுக்க ராவுக்கும் பசி வருது, இடையில ஷோர்டீஸ் பிளேன்டின் எல்லாம் தேவைப்படுது. ஆனா அந்த கூட்டத்துக்கு பசியே வராது. அதே மாதிரி எங்களுக்கு வயசு வரும் பொழுது உடம்புல சில மாற்றங்கள், உடம்புல சில தேவைகள் வரும். இதுக்கு இச்சை என்று சொல்லுவாங்க, காமம் என்று சொல்லுவாங்க. இது வெக்கப்படுத விஷயம் அல்ல. ஒரு பிள்ளைக்கு பெத்து வளர்த்து உம்முவாப்ப மாதிரி அந்த வயசுக்கு அந்த பிள்ளைக்கு அது வரலாட்டி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்டா வெக்கப்படுதா? தேவையானது. அல்லாஹ் மனுஷன் அப்படித்தான் வச்சுக்கிறான், ஹியூமன் நேச்சர். இப்ப அல்லாஹு தஆலா நாயன் அந்த கூட்டத்துக்கு நான் சொல்லிக்கொண்டு வார அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் உடம்பாசையும் கொடுக்கல, பசியையும் கொடுக்கல, தாகத்தையும் கொடுக்கல, ஒன்றையும் கொடுக்கல. அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கவும் தேவையில்லை, சம்பரிச்சு உலகத்துல வாழணும் என்றும் தேவையில்லை. அதனால் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தானே, அதை பயன்படுத்தி உலகத்துல வாழ்றாங்க. ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல மட்டும்தான், ஒவ்வொரு மூச்சிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான். அவர்கள் யார்? மலக்குமார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். மலக்குமார்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயத்தை வைக்கல, ஆனா அவங்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தேடித்தாரு, இது அல்லாஹ்வுடைய கோபத்தை தேடித்தாரு. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சான், இதுக்கு ஆப்போசிட், சரியா மலக்குமார்களுக்கு ஆப்போசிட்டா படைச்சான். அந்த கூட்டம் யாரு தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான், பகுத்தறிவை மட்டும் கொடுக்கல. பசிய கொடுத்தான், பசி வருது, எங்களுக்கு மாதிரி பசி வருது, தாகம் வருது, உடம்பு ரீதியான ஆசைகள் வருது. எங்களுக்கு மேல வெட்டினா எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி அதுக்கும் ரத்தம் வருது. எங்களுக்கு வாயால சாப்பிடுற மாதிரி அதுவும் வாயால சாப்பிடுது, எங்களுக்கு மாதிரி அதுக்கும் காதிக்குது. அந்த கூட்டம் யாரு தெரியுமா? மிருகங்கள். மிருகங்களுக்கெல்லாம் பசி, தாகம், உடல் ரீதியான காம உணர்வுகள், இச்சைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா பகுத்தறிவை கொடுக்கல. எதை எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும், நாங்க கலசம் எடுக்கணும், அவுரத்தை மறைக்கணும். ஒரு பூனை ஒன்று நாய் ஒன்று போச்சல, யாரு சரி பேத்து பாருங்களே வெக்கம் இல்லாம போகுதுன்னு கலசம் ஒன்று போட்டுட்டுறா, போட மாட்டோம். பாருங்க வெக்கம் இல்லாம போகுதுன்னு சொல்லி யாரு சரி பேத்து அந்த நாய்க்கு ஏதாவது உடுப்பு இல்ல, அப்படியே இல்ல. நாங்க ரமலான் மாசத்துல கஷ்டப்பட்டு ஆக்கி வச்ச மீன் சட்டிய அது ஃபுல்லா தின்றுட்டு வெளிச்சாக்கிட்டு போனாலும் அதுக்கு அது ஹராமும் இல்லை. என்ன பாருங்களே, ரமலான் மாசத்துல ஹராத்தை செஞ்சுட்டு போன பூனை சொல்றா இல்ல, ஏன் செய்யாத காரணம் இந்த மிருகங்களுக்கு அல்லாஹ் அந்த பகுத்தறிவை கொடுக்கல. ஆனால் பசியை கொடுத்தான், தாகத்தை கொடுத்தான், உடல் ஆசையை கொடுத்தான், தேவையை கொடுத்தான். இப்ப அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் கொடுத்த, மலக்குமாறு கொடுத்த அந்த அறிவை எடுத்து, மிருகங்களுக்கு கொடுத்த பசி, தாகம், காம உணர்வு, இந்த ரெண்டையும் எடுத்து சேர்த்து அல்லாஹ் ஒரு படைப்பை படைச்சான். அந்த படைப்பை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழம் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக, வதூர் சீனின், தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், இந்த அபயமளிக்கப்பட்ட மாநிலமான மக்கா மாநிலத்தின் மீது சத்தியமாக, 4 சத்தியம் பண்ணி போட்டு சொன்னான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை மிக மிக அழகான தோட்டத்துல படைச்சோம் என்று சொன்னானே, அந்த மனிதனுக்குத்தான், அந்த மனிதன் தான் இந்த கூட்டம். அல்லாஹ் மலக்குமாறு கொடுத்து அந்த அறிவை கொடுத்து, மிருகங்களை கொடுத்த உடம்பு ரீதியான ஆசைகள் தேவைகளையும் கொடுத்து அல்லாஹு தஆலா நாயன் வாழ விட்டுட்டான். இந்த படைப்பை பத்தி குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். அந்த படைப்புல அல்லாஹ் என்ன உங்களையும் செலக்ட் பண்ணிட்டான் உலகத்துல.
இந்த படைப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்றானே, இப்ப யாரு அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தி, மிருகங்களுக்கு கொடுக்காம அல்லாஹ் கொடுத்தானே அந்த அறிவை பயன்படுத்தி உலகத்துல யாரு வாழ்றாங்களோ, மன இச்சைக்கு கட்டுப்படாமல் வாழ்றாங்களோ, அவர்கள் அல்லாஹ்ட முன்னுக்கு மலக்குமார்களை போன்று காட்சி அளிக்கிறார்கள். யார் உலகத்துல அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தாமல், ஹராம் ஹலால் என்றால் பேணுதல் இல்லை, ஹராம் ஹலால் என்றால் பக்குவம் இல்லை, ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் வித்தியாசம் உணர்வு கல்வில வருவதில்லை, ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சால் ஏமாற்றினால் கல்வில ஒரு உருக்கம் வருவதில்லை, அல்லாஹுடைய கடமையான தொழுகையை பாழாக்கினால் தஹஜ்ஜ துடுபடுது சுன்னத்தன்னு வைங்க சுபமும் இல்லாமல் தூக்கம் போனாலும் ஒரு மாற்றமும் வருவதில்லை, நான் ரப்புடைய கடமையை நிறைவேற்றலைன்னு சொல்லி எண்ணமும் வரலையா? இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்றாங்க. அவங்க அல்லாஹ்ட முன்னுக்கு மிருகத்தை போல காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறார். அருமையான சீதேவிகளே, அதனால் அல்லாஹு தஆலா நாயன் இந்த உலகத்துல அல்லாஹ் மனிதனாக எங்கள் அல்லாஹ் படைச்சு மனிதனாக வாழ வச்சு அல்லாஹு தஆலா நாயன் எங்களை அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். அதனால இந்த உலகத்துல நாங்க அல்லாஹுடைய பொருத்தத்தோட வாழுவதுதான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில இப்ப நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்ந்து வாழ்ந்து வந்து கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல பிறந்து இன்றைக்கு ஒரு புள்ள பிறந்தண்டா, இன்றைக்கு ஸ்ரீலங்காலே உலகத்துல எங்கேயோ இந்த ரெண்டுக்கும் இடையில பல இமாம்களுக்கு இடையில பல கருத்துகள் இருக்குது. குர்துபி இமாம் ஒரு கருத்து இருக்குது, இன்னும் ஒரு தஃசீர்கள் ஒரு கருத்து வரும். கிட்டத்தட்ட 7800 வருஷம் 7800 வருஷம் 7800 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கும் இடையில என்று சொன்னால் உலகத்தில் எத்தனை ஜெனரேஷனை தாண்டி நாங்க வந்திருக்கிறோம். அதனால் அருமையான பெருமக்களே, உலகத்துல வாழ்ந்த மனிதர்களிலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மாறினவர்கள், நல்லவர்களாகவே வாழ்ந்து கெட்டவர்களாக மரணித்து போனவர்கள் எல்லாம் உலக வரலாற்றில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹு தஆலா நாயன் இந்த உலகத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களான எங்களை உலகத்துல சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் தெரிவு செஞ்சிட்டான். அந்த உம்மத்துல அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறான். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு மௌத்து வரையிலும் நன்றி செலுத்த வேண்டும். அதனால அருமையான சீதேவிகளே, நாளைக்கு கியாமத்து நாளையில அல்லாஹு தஆலா நாயன் எங்களை கல்புக்கு நாளை மறுமையில அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை வச்சிருக்கிறான். இந்த வெற்றி யாருக்கு தெரியுமா? இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான கல்போட ஈடேற்றம் அடைஞ்ச கல்போட யாரு அல்லாஹ்வை சந்திக்க போறானோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றியானவர்கள். இவர்களை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் தோல்வி அடைந்தவர்கள் என்றால் எங்கட சலாமத்தான கல்போட அல்லாஹ்விடத்துல போறது எங்களை கட்டாய கடமை. இந்த கல்போட போராடுகிறது, கல்வை வெளிச்சமாக்கணும். எவ்வளவு சின்னாலும் வேலையில கல்வி வெளிச்சமாக்கணும் சொல்றோம். இந்த கல்பு என்பது அது வெளிச்சமாக இருந்ததுண்டா ஒரு மனிதன் தாண்ட நஃப்ஸோட போராடினால்தான் அந்த கல்வி வெளிச்சமாகும். நஃப்ஸ் பயங்கரமானது, நஃப்ஸும் ஆக பயங்கரமானது. கண் பார்க்கிற நேரத்துல அந்த கண் பார்க்கிறதோட நஃப்ஸுக்கு தான் மெசேஜ் போகுது. நஃப்ஸோட போராடி இது எனக்கு தகாத ஒரு பார்வை, பார்க்க கூடாது என்று யார் அந்த இடத்திலே நஃப்ஸுக்கு அடிமையாகாம வெற்றி அடைஞ்சானோ கல்புக்கு அது பேத்து சேராது, கல்பு சாந்தம் அடையும். கண் பார்க்குது, காது கேட்குது, ஒருத்தர் தேவையில்லாத விஷயம் ஒன்று பேசுறாரு, எனக்கும் அதுல பேத்துக்கொண்டு எனக்கும் அவரை பத்தி தெரியும் என்று பேச தொடங்குதா, இந்த கல்பு கட்டு பேசிடும். அந்த கட்டம் தான் பயங்கரமானது. இது எல்லாருக்கும் செய்ய இயலுமானதல்ல, எல்லாருக்கும் சாதிக்க இயலுமானதல்ல. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சில விஷயங்களை செல்லும் பொழுது உலக வஸ்துக்கள் மீது சத்தியம் பண்ணுவான். நிறைய சத்தியம், இப்ப நான் சொன்னதும் வத்தீனி வஸ்தேத்துன் எல்லாம் சத்தியம் பண்ணி போட்டு சொல்றான். ஆனா ஒரு இடத்துல அல்லாஹ் பண்ணினான் 11 சத்தியம்.
11 சத்தியம் பண்ணினான். அல்லாஹ் குர்ஆன்ல வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி சத்தியம் பண்ணினது கிடையாது. வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி சத்தியம் பண்ணது கிடையாது. ஆக கூடுதலாக ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சத்தியம் பண்ணினால் இந்த இடத்துல மட்டும்தான், அதுவும் 11 வஸ்துக்கள் மீது சத்தியம் பண்ணினார். ஒரு சத்தியம் 2, 3, 4, 5, 6 முடியும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் 11 சத்தியம். 11 வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸி வமா சவ்வாஹா. அர்த்தம் சொல்லிக்கும் போனா நேரம் பேத்துடும். உலமாக்களிடத்துல பேத்து நீங்க அர்த்தத்தை எடுங்க. அல்லாஹ் 11 வஸ்துக்கள் மீது சத்தியம் 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 என்று பண்ணி 10வது வனஃப்ஸின் 11வது வமா சவ்வாஹா. அல்லாஹு தஆலா சொல்றான், 11 சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த நஃப்ஸ் பயங்கரமானது. இந்த நஃப்ஸில தான் நான் தக்வாவையும் கெடுதியையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்ப கல்புக்கு போக முன்னால நஃப்ஸ், இந்த நஃப்ஸோட போராடி கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் டிவைட் பண்றான். அல்லாஹ் டிவைட் பண்றான். கது அஃப்லஹ, நிச்சயமாக சத்தியமாக வெற்றியாளனாக மாறிவிட்டான். மன் ஸக்காஹா, அந்த ஆத்மாவை அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்தியவன். வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் அதை கலங்க வச்சானோ, யார் அதுக்கு அடிமையாகிட்டானோ, நிச்சயமாக சத்தியமாக அவன் தோல்வி அடைஞ்சு விட்டான். அருமையானவர்களே, மனிதனுடைய வெற்றி இந்த நஃப்ஸோட போராடுவதில் என்று குர்ஆன் நேரடியாக சொல்லுது. அதனால இந்த நஃப்ஸோட போராடியது என்பது லேசான ஒரு விஷயமும் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயமும் அல்ல. நஃப்ஸோட போராட பழகி யார் உலகத்தில் வெற்றி அடைஞ்சானோ அவனோட கல்பை பத்தி பேசவே தேவையில்லை. கல்பு சலாமத்தா தான் இருக்கும். இல்ல எங்களுக்கு பாவத்துல இன்பமாக இருக்கிறதா, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா, எங்களை விட அடுத்தவனை தாழ்த்தி பணியை போட்டு பேசுற தன்மை இருக்கிறதா, மற்றவர்கள் ஏசும் பொழுது அவனை விட நான் பெரியாள் என்று எண்ணம் வருகிறதா, நாங்க இன்னும் நஃப்ஸுக்கு அடிமையாகத்தான் நிற்கிறோம். நான் சின்னத்தை தான் கேட்கணும் என்று மமதை வருகிறதா, இதெல்லாம் நஃப்ஸோட போராடாம தான் நல்லவங்கள் என்று தான் நினைச்சு கொண்டவங்க. அதனால் அருமையான பெருமக்களே, இப்ப நாங்க ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் ஹத்தாது ராத்திபு மஜ்லிஸ். இது ராத்திபுகளுடைய மஜ்லிஸ். ராத்திபண்டா சேலரி, ராத்திபண்டா சேலரி, சம்பளம். சம்பளத்துக்கும் சொல்ல ராத்திபண்டு. நாங்க பல்லு வளர்க்கிறது ராத்திபு. ராத்திபண்டா வளமை. ஒவ்வொரு நாளும் பல்லு வளர்க்கணும், ப்ரஷ் பண்ணணும். சம்பளம் வந்து எப்படி எடுக்கிறதானே, நாள் கூலி கொத்தர் வந்தா சேலரி கொடுக்கணும். மறது வளமையாக நடக்கக்கூடியது. அதனால ராத்திப் என்பது வந்து விதியத்தானதென்றோ ஹராமானதென்றோ இல்ல. ராத்திப் என்பது வந்து வளமையான ஒன்று, வளமையாக செய்யணுமானது ஒன்று. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதுங்க, எனக்கு தந்த நேரம் முடிஞ்சு கொண்டு வருது. அதனால நான் சொல்றேன், நாங்க இப்ப சுபஹானல்லாஹ் எங்களுக்கு இன்றைக்கு எக்கச்சக்கமான மதரசாக்கள், ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கின் உலமாக்கல் மதரசா மாணவர்கள், கைக்கும் காலுக்கும் மூட்டுக்கு கிராமத்துக்கு இப்ப நிறைய உலமாக்கள், ஒவ்வொரு பட்டம் பதவியோட வந்தவர்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில விசேஷமா சொல்றேன்டா, 1000 வருஷம் தாண்டின வரலாறு ஸ்ரீலங்கன் முஸ்லிம் கீக்கு. லோனா தேவராஜ் த முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அந்த புக்ல லோனா தேவராஜ் எழுதுறார். 1000 வருஷத்தை தாண்டின අවුරුදු 1000කටත් ඉපැරණි අභිමානවත් ඉතිහාසයකට උරුමකම් කියන ජාතියක් තමයි මේ ශ්‍රී ලංකාවේ ශ්‍රී ලාංකික මුස්ලිම් ප්‍රජාව. අවුරුදු 1000කටත් ඉපැරණි අභිමානවත් ඉතිහාසයකට උරුමකම් කියනවනම් ඉදින්දක නැතිව வந்ததல்ல. எங்கட முன்னோர்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்தில் உலமாக்களே இல்லாத காலம், உலமாக்கள் குறைஞ்ச காலம். நாங்க நல்லவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்கட முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் அல்லா எங்களை நல்லவர்களாக வச்சிருப்பாங்க. ஒருத்தர் இந்தோனேசியாவில் பெரிய ஒரு பகுதிக்கு பேச்சு பார்த்தாங்களாம். இது புதுசா ஒரு 5 இயர்ஸுக்குள்ளுக்கு நடந்த ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கு முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களும் இருக்குது. ரமதான் மாசத்துல போனா தேத்தண்ணி குடிக்கிறாங்களாம், தாராங்களாம். இவங்க சொன்ன நாங்க நோம்பு, அவங்கள பார்க்கறதுக்கு அசல் எல்லாரும் வந்து நோம்பு பிடிச்சவங்க வந்து, இவங்க எல்லாம் முஸ்லிம்கள். ரமதான் மாஸ்டர் இது பெய்த்து கண்ணால பார்த்து நாட்ட சொன்னது, புனிதமான இடத்துல இருந்து கட்டுக்கதை சொல்றது இல்லை. என் படிப்பினைக்கு சொல்றேன். தொழுக நினைச்சா தொழுவாங்க, இல்ல சிலவங்களுக்கு சட்டம் தெரிய ஒன்றுமே இல்லை.
மார்க்கம் ஜீரோ, பெண்களுடைய ஆடைகள் உடுப்பு ஜீரோ. அவங்கள மார்க்கத்துக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை உலமாக்கள் பேத்து எத்தனை வருஷம் கஷ்டப்படுவாமோ தெரியுமா? அவ்வளவுக்கு மோசமான நிலைமையா. சுப்ஹானல்லாஹ். பேத்துட்டு வந்து கவலைப்படுறாரு. நான் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த 1000 வருஷம் தாண்டின வரலாறு இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் எங்களுக்கு இருக்குதானே. சுப்ஹானல்லாஹ். இந்த ஸ்ரீலங்காக்கு இந்த 1000 வருஷத்தை தாண்டி 1000 மட்டும் வைங்க, அதுக்கு அதை விட கூடி இருக்குது. 1000 அல்ல, யாரு சரி இந்த நாட்டுக்கு வந்து இதுகால வரைக்கும் ஸ்ரீலங்காலேருந்து வெளிநாட்டு இருந்துக்கு பேய்த்து ஸ்ரீலங்காண்ட ஒரு நாட்டுக்கு போன நிறைய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த பொம்பளைகள் ஒழுக்கம் இல்லை என்றோ, அவங்கள்ட்ட மார்க்கம் இல்லை என்றோ, அவங்களுக்கு மார்க்க பக்தி இல்லை என்றோ சொன்ன வரலாறு கொண்டுவாங்க யாருமே. கல்வொரு வெற்றிடமா வச்சு பேசுங்களே, இது கால வரைக்கும் கிடையாது. ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுடைய இபாதத்தை பேணுதலை தக்குவாவை பார்த்துட்டு பெண்களுடைய ஒழுக்கத்தை பார்த்துட்டு பேத்து உலகம் ஃபுல்லா சொன்ன வரலாறு எங்களுக்கு தெரியும். உலகத்துல அரபு நாடு மக்கள்கிட்ட இல்லாத பேணுதல் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்கள் தீக்குது. இது உண்மை ஹக்கு, கஷ்டப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளணும். இது உண்மை ஹக்கு. அப்ப யார் உலமாக்களும் இல்லாத காலத்துல இப்ப எல்லாரும் எடுத்துட்டு போய் சொல்றாங்க, வயசானவங்க தாடி பழுத்துகள் இருக்கிறாங்க. இப்ப காலத்து பிள்ளைல முந்தின காலத்து மாதிரி இல்ல, ஒழுக்கமே இல்லை சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? உலமாக்களே குறைஞ்ச காலம், அந்த காலத்துல இருந்து தாண்டி வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு ஜும்மா பயானா முந்தின நாள பயான் பண்ண மௌலிமாரும் இல்ல, லெப்பமாரு கிளம்பிப்பாங்க. அவங்க புக் எடுத்து வாசிச்சு போட்டு தங்குவாங்க. எங்களுக்கும் சின்ன காலத்துல ஞாபகம் பண்ணிக்குது, தமிழ் அரபு தமிழ் மாதிரி ஆன போகுதுன்னு எங்களுக்கு விளங்காத தமிழ்களை வாசிச்சு போட்டு இறங்கின காலம். இப்ப சுபஹானல்லாஹ், உங்களுக்கு நினைச்ச மாதிரி பயம் பண்ண உலமாக்கள் அலப்பிக்கலும். அந்த கால அலப்பிக்க உலமாக்களும் இல்ல, இருந்தாலும் அலப்பிக்க வசதியும் இல்லாத காலம். இப்ப ஒருத்தர் ஹாஜர் வருவார், இந்த மௌலவி அலப்பிங்க, நான் அவருக்கு 50,000 கொடுக்கேன், ஜும்மாக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு பால் கழிக்குது. இவ்வளவு முன்னேறின காலம், இவ்வளவு உலகம் முன்னேறினத்துக்கு பிறகு அருமையான ஸ்ரீதேவிகளே நினைச்சு பாருங்களே. அப்ப அந்த காலத்தை விட இந்த காலத்துல ஒழுக்கம் இல்லையா, ஒழுக்கம் குறைஞ்சாமண்டா இதுல ஒரு இன மீனிங் இருக்குது. என்ன? அந்த காலத்துல உங்களோட உம்ம வாப்ப வளர்த்தது ஞாபகம் வருது. நான் உண்மைக்கு எவ்வளவு இறக்கமாக இருந்தேன். என்ன பெரியப்பட முன்னுக்கு நான் எப்படி இருந்தேன், ஏண்டா அப்பட முன்னுக்கு எப்படி இருந்தேன் என்று அதெல்லாம் ஞாபகம் வருது. மகான், இது ஒரு சாதா ரசூலோட குடும்பம். மகான், இவங்களோட கையும் வந்து சலாம் கூடன்னு சொல்லி பழக்கி நாங்களே அருமையானவர்களே. இந்த இடத்துக்கு இவங்களோட இப்படி நடந்து கொள்ளணும். உன்னோட உஸ்தாதோட குறைய வீட்டுக்கு வந்து பேசக்கூடாது. மகான், உன்னோட சார் அது ஆதாரம் எங்களுக்கு தெரியாது, உன்னோட உஸ்தாதோட கடிச்ச இடத்தை பாம்பு கடிக்காதுன்னு சொல்லி அந்த மற்ற உஸ்தாதுடைய அடிய கூட கல்விக்கு நீ சுமந்து கொள் என்று எவ்வளவு ஒழுக்கமாக வளர்த்த முன்னோர்கள் அருமையானவர்கள். அவதனாலதான் இந்தோனேசியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இங்க வந்த யாருமே எங்களோட முன்னோர்களை பார்த்து சிச்சினவர்கள் இல்லை, படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அது இருந்ததுதான். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு முன்னோர்களுக்கு பின்னால நாங்க வந்திருக்கிறோம் அருமையானவர்களே. ஒரு விஷயத்தை நான் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லணும். கொஞ்ச நாளா நான் பயான்கள்ல சொல்லி பாரு, எங்களுக்கு மார்க்கத்தை சஹாபாக்கிற காலம் மாதிரியே பின்பற்ற இயலும். எப்ப தெரியுமா? நாங்க எங்களோட ஒவ்வொரு வீடும் அந்த நிலைமைக்கு மாறணும், சேஞ்ச் ஆகணும். இப்ப எங்கட நிலைமை இந்த உதாரணமா இந்த ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, உங்களுக்கும் தேவைப்படும். ஷாஃபி மதஹபுடைய சட்டத்தை நான் சொல்றேன். ஒருத்தர் 50 வயசு 50 வயசு இன்னும் தொழுந்து இல்லை, சிறுசியில தொழுந்தார், அதோட விட்டுப்பட்டேன், இதோட முடிச்சு பண்ணிச்சு. அதான் எனக்கு 25க்கு முடிக்க சொன்னாங்க. எத்தனை வயசு? 50 அல்ல 40 தொழல. இப்ப திடீர்னு பயான் ஒன்றைக்கே நான் இந்தியிலிருந்து தொழணும், சட்டம் எல்லாம் தெரியும், பொடுபோக்கிலிக்கு தானே அப்படி தொழுகை இல்லை. வந்து ஒரு அதிரத்து கேட்க தொழு அல்ஹம்துலில்லாஹ் தொழுந்து கொண்டு வரார். இப்ப இவட 15 வயசுல பருவ வயது அடைஞ்சா 40 வர காட்டியும் 25, 35, 40 25 வருஷம் இவர் தொழலே, ஃபர்லே கடமை. இப்ப 40ல இருந்து தொழுங்க. இந்த 25 வருஷம் முடுபட்ட அல்லாஹுடைய தொழுகிற சட்டம் என்ன? ரித்தத்துல முருத்தத்தாக இருந்து வந்தா ஒரு சட்டம், காபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, 80 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அந்த நாள் இந்த தொழுந்தா போதும், அது 80 வருஷம் மன்னிக்கப்படும் அவருக்கு அது குற்றம் இல்லை. இப்ப தொழுங்க, அப்படித்தானே சட்டம். இப்ப முஸ்லிமாக இருந்து தொழாம இருந்து என்ன சட்டம் என்று தீர்ப்பு கொண்டு வரும். இப்ப ஒரு ஹதரத்தை பேத்து கேட்ட ஷாஃபி மதுஹபில, நீங்க ஃபர்ல தொழுதத்தோட ஒவ்வொரு ஃபர்லுக்கு முன்னாலே
ஒவ்வொரு கலாவை தொழுந்து கொண்டு வாங்களே, இன்னும் 20 வருஷம் போச்சுல கலா முடிஞ்சிடும். அல்லாட கடனோட போகலாது. ஆனால் நீங்க சுண்ணத்தை தொழுதத்தை விட உங்களுக்கு ஏற்றம் கலாவை நீங்க தொழுந்து கொண்டு வாரது. சாஃபி மதஹ்படி உலகம் ஏற்றுக்கொண்ட சட்டம். இன்னும் சில உலமாக்கள் இப்ப நவீன காலத்துல சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் தவற மன்னிச்சுடுவான், இப்ப இருந்து தொழுந்தா போதும். ரைட், நான் இப்ப அதை பேச வரல. அது நீங்க உங்களுக்கு எந்த உலமாக்கள் மனுஷி பற்றிக்கோ, நீங்க அவங்களை பின்பற்றுங்க, அல்லாவோட பாத்துக்கோ. சரியா? நான் சொல்ல வராதல்ல. இப்ப உண்மைக்கு இதுக்கு சட்டம் எப்படி எடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கும் நான் விளங்குற மாதிரி சொல்றேன். உண்மைக்கு சட்டம் எடுக்கணும் எப்படி என்றா, சஹாபாக்கள காலத்துல யாரு சரி ஒரு சஹாபி இஸ்லாத்தில் ஈந்து கொண்டு ஒரு மாசமோ ஒரு வருஷமோ தொழுகையை பாழாக்கி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கணும், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு வருஷமா தொழல, இப்ப நான் தொழ போறேன், இந்த ஒரு வருஷத்து தொழுகையில சட்டம் என்று கேட்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அந்த ஒரு வருஷத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுப்பான், தெரியாம தானே, அதை நான் இல்லைன்னு தொழுவுங்களே என்று சொல்லி எங்கேயாலும் ஒரு ஹதீஸ்ல வந்து அதுதான் சட்டம். இப்படிதான் சட்டம் எடுத்து. அல்லது இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கோணும், நீங்க ஒவ்வொரு இந்த ஒரு வருஷத்து தொழுகையும் தொழத்தான் வேணும் என்று நேரடியா சொல்லியிருந்தால் எங்களுக்கு ஒரு சண்டையில நேரடியா வந்திருக்கும். அப்படித்தானே? இப்ப இந்த பிரச்சனை வருது இமாம்களுக்கு இடையில. புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமதி, நசாயி எல்லாத்தையும் பிரட்டி பார்த்தா சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபியும் ஒரு வக்தையும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாத்துல இருந்து கொண்டு இப்படி நாள் கணக்கு தொழுகை உடுபட்ட யாருமே இல்லை. எப்படி? யாருமே இல்லை. ஹய்யால ஸலாவண்டா அவங்க கொடுத்த மரியாதை இன்றைக்கு எங்களுக்கு நடக்குதா? வெள்ளம்பேட்டில் இந்த பள்ளியை சுத்தி எத்தனை குடும்பம் இருக்குது, ஹய்யால ஸலாக்கு எத்தனை பேர் வந்த, இதைத்தான் நான் சொல்றேன். நாங்க சஹாபாக்கள காலத்துல இல்ல. இன்னுமே ஜனாசா தொழுகையில ஹஸ்ரத் மைக் எடுத்துக்கொண்டு சொல்றாரு, எப்படி தெரியுமா சொல்றாரு, ஸலாத்துல் இப்ராஹிமியார் என்ன தக்பீர் போற ஓதணும், பாடம் உள்ளவங்க அதை ஓதிக்கொள்ளுவாங்க, பாடம் இல்லாதவர் யாரு? 5 நேர தொழுகை ஓதுறதை இன்னும் நாங்க அப்படி சொல்றோம் என்றால் பாடம் இல்லாதது யாரு? இன்றைக்கு நேற்று இஸ்லாத்துக்கு வந்த துறை பாடம் இல்லையாக்கும், அவங்கள தவிர அடுத்தவங்க ஒதுக்கணும், அப்படிதான் சொல்லணும். ஆனா அவங்களுக்கு இல்ல சொல்ற, எங்களுக்கு சொல்ற, இன்னும் அது பாடம் இல்லாத எவ்வளவு பேர் 5 நேர தொழுகைக்கு போற அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அத்தய்த வருதான். ஊர்ல ஜும்மாக்கு வந்தா அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அத்தய்த வலா மூத்த லிமா மனஅத்த துஆ பாடமான கையை தூக்கும் கொண்டா. எத்தனை பேர் கையை தூக்குறாங்க அருமையானவர்கள். இவ்வளவு பலகீனம் ஜீரோ நீக்கிற எங்களுக்கு வந்து கொண்டு இப்ப சஹாபாக்கள காலம் மாதிரி மாத்த போறாங்க. வாங்க சிலத்துல தலையில போட தேவையில்லமா, அஸ்தாஃபிருல்லாஹ். யாருக்கு சொல்ற, எங்கதான் தலையில இக்கதான் கழட்டு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கியாள். பேசி குரூப்புக்கும் அங்கேயும் இங்கே ஒவ்வொருக்கும் போறதுக்கு அப்படி இதெல்லாம் ஒழுக்கத்து இல்லாமல் ஆக்குறாங்க. எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க, எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. அந்த காலத்துல மாதிரி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சலவா சொல்ல தேவையில்லும். அந்த காலத்துல அவ்வளவு கல்வல சுமந்தாங்க, அவ்வளவு ஒவ்வொரு வீட்டுகளிலும். இப்ப வெள்ளிக்கிழமையும் கணக்கு இல்ல, சனிக்கிழமையும் கணக்கு இல்ல, கொஞ்சம் பேர் தான் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால சலவாத்து சத்தம் ஒன்று சரி பள்ளியில சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை ராவண்டு உணர்த்துவாங்க, சலவாத்தோட எடுப்பாங்க மனுஷன் பிசிக்குள்ளுக்கு. இதுக்குத்தான் முன்னோர்கிட்ட உருவாக்கினாங்க. அதனால அந்த காலத்துல இந்த சஹாபாக்கட காலம் மாதிரி எல்லாத்தையும் மாத்துறதுக்கு போறாங்க. இதனால வார ஆபத்து பாதிக்கப்படுகிறது எங்களுடைய இளைஞர்கள். அருமையானவர்கள், மார்க்க பக்தியில் உள்ள கொஞ்சம் பேர் மட்டும் முன்னோக்கு பார்க்கிறாங்க. எல்லாரும் சேர்த்துக்கொண்டு போனவங்க எங்கட முன்னோர்கள் மறந்துடாங்க. எல்லாரும் சேர்த்துக்கொண்டு போன எங்கட முன்னோர்கள். அதனால அப்படி வந்ததுனாலதான் நல்லா இன்றைக்கு எங்களை இப்படி வச்சிருக்கிறான் என்பதை மறந்துடாதுங்க. ஒரு காலமும் நீங்க தொழுங்க, இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்துக்கு போற வழியை பாருங்க. முன்னோர்களை பத்தி தெரியாம முட்டாள்கள் மூட நம்பிக்கை வச்சவர்கள் என்று தவறுதலாகவும் பேசி நன்றி கெட்டவர்களாக மூத்தாகாது. இன்ஷா அல்லாஹ் நன்றி கெட்டவர்களாக போகிறார். இன்னைக்கு சொல்றாங்க, எங்க உம்மா அப்பாவுக்கு தலைசரில் அவங்க செஞ்சிட்டாங்க, நாங்க செய்யணுமான்னு கேட்கிறோம். அவங்க சிறுக்கு வச்சா முஸ்தாஃபில சிறுக்குன்னு என்ன தெரியுமா? ஒரு சிறுக்கு வச்சா முஷ்ரிக். ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு துவா கேட்கிறது ஹராம். ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கிட்ட போயிட்டு துவா கேட்கிறது ஹராம் தானே? அது அப்படித்தானே ஃபத்வா. ஒரு முஷ்ரிக்குடைய கபர் துவா கேட்கணுமா? ஹராம். பெத்த உம்மை செஞ்சதை பார்த்து சிறுக்கு வச்சிருந்தார். ஆனா பேத்துக்கொண்டு அல்லாஹ் துவா, யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னி என்றார். அடே முஷ்ரிக்குடைய கபரு துவா கேட்கலவே. கண்ட நின்றெல்லாம் சிறுக்கும் பித்அத் என்றும் எல்லாரையும் உதாசீனம் செஞ்சு கொண்டு முன்னுக்கு போன யாரும் முன்னுக்கு போனவர்கள் அல்ல. அதனால அருமையான ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சமான காலத்தை தந்திக்கிறான். எங்கட முன்னோர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இது கால வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த நம்ம இறைநேசர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள்
அந்த காட்டி தந்த வழியில நாங்களும் வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் மேலான சொர்க்கத்துல குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து இருலகத்திலும் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த கொஞ்சமான கால உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் கல்விகளை வெளிச்சமாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் இருலகத்திலும் யா அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வாயாக. இந்த உலகத்துல நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மௌத்து வரை தொழுகையில எங்களுக்கு நீ பேணுதலை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்னவருடைய உண்மையான அன்போடு மஹப்பத்தோடு பாசத்தோடு அன்னவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் யா அல்லாஹ் அன்னவர்களை அடிக்கடி கனவுலே தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. எப்பொழுது இந்த நாள் எங்களோட ரூஹ வாங்கி எங்களை நீ மையத்தாக வைப்பாய் என்பது தெரியாம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நாள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அந்த நாளை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களோட ரூஹ வாங்க முன்னாலே யா அல்லாஹ் இந்த உலகத்துல நாங்கள் தூங்குற கடைசி தூக்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்களோட கனவுல காட்டி தந்துடு யா அல்லாஹ். அன்னவர்களை கனவுலே கண்டுவிட்டு கண் விழித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எங்களோட ரூஹுகளை வாங்கி விடு யா அல்லாஹ். அந்த சூரியன் சந்திரனை விட பிரகாசமான திருமுகத்தை பார்த்து கொண்டு யா அல்லாஹ் அன்னவர்களோடு மேலான சுருக்கத்துல நம் அனைவரையும் குடும்பத்தோடு சேர்த்து விடு யா அல்லாஹ். அந்த நேரத்துல யாரும் நம்மை விட்டும் பிரிந்து நரகம் போய்விடாமல் பாதுகாத்திரு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருலகத்துக்கும் கேட்ட அத்தனை நலவுகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எந்தெந்த கெடுதிகளை எல்லாம் விட்டு பாதுகாப்ப தெரிந்தார்களோ அத்தனை கெடுதிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.